ரோஜா செடி அதிகமாக துளிர் எடுக்கவும் அதிகமான பூக்கள் பூக்கவும் எந்த மாதிரி உரம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காஞ்சி போய் இருக்கிற ரோஜா செடியும் மறுபடியும் பழைய மாதிரி க்ரோத் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி உரம் அதுக்கு யூஸ் பண்ணணும், அந்த உரத்தை எப்படி ரெடி பண்ணுறது, எந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணுறதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செடிங்களில் வர அந்த பூச்சி தாக்குதல், என்ன தான் செடிக்கு நம்ம அடிக்கடி உரம் கொடுத்தாலுமே ஒரு சில பூச்சினால் அந்த கொடுத்த உரத்தோட க்ரோத்துமே சுத்தமாக டவுன் ஆகும். இந்த மாதிரி பூச்சி வர்றதை அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராலே நம்ம சரி பண்ண முடியும். இந்த ஒரு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது மூலிமா மண்ணில் மண்புழு அதிகப்படுத்தும். மண்புழு அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்காக செடியோட க்ரோத் நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் அந்த பூச்சி வர்றதுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஒரு லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒரே நாளில் உங்களுக்கு பூச்சி கண்ட்ரோல் ஆகிடும். எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த அளவுக்கு க்ரோத் கொண்டு வரதுக்கு அந்த லிக்விடை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், எப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி கிளியரான வீடியோ சேனலில் இருக்குது. கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.